இப்ப இந்தியாவோட ரூபா நோட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நோட்லயும் காந்தி படம் இருக்கும். இப்ப வெளிநாட்டு நோட்டுகள்லாம் பார்த்தா அந்த நாட்டுல அந்த தலைவர்கள் நிறைய தலைவர் நோட்டு இருக்கும், போட்டோ அந்த படம் இருக்கும். இப்ப ஒரு நோட் பாத்தீங்கன்னா 50 ரூபாய் இருக்கு, ஒரு தாள் இருக்கு. ஏன் நம்ம நாட்டு நோட்ல மட்டும் வெறும் காந்தி படம் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய தடவை யோசித்திருக்கோம். ஏன்னா அவர் மட்டும்தான் தலைவரா? ஏகப்பட்ட தலைவர் இருந்திருக்காரு. சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருக்காரு, பகத்சிங் இருந்திருக்காரு, நம்ம ஒரு பட்டேல் இருந்திருக்காரு, நேரு இருந்திருக்காரு, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்லாம் இருந்திருக்காங்க. நேருலாம் சிலவங்க நாட்டை வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிச்சாங்க, நேரு மைனஸ்ல இருந்து ஆரம்பிச்சார். மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்லாம் அவ்வளவு பெரிய கல்வியாளர், இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சர். இன்னைக்கு இருக்க ஐஐடி ஐஐஎம்ஸ் இதெல்லாம் உருவாகிறதுக்கு அவர் தான் ஒரு மூல காரணம். அவர் ஒரு சரஸ்வதி. அவர் படம் ஏன் இல்லை அப்படின்னு நிறைய பேரும் யோசிச்சிருப்போம். காரணம் 3. அவர் தேசப்பிதா, காந்தியார் வந்து தேசப்பிதா, அது ஓகே. அவர் நியூட்ரலான தலைவர், அது ஓகே. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, காந்தி ஒண்ணு கொடுத்தாரு, அதான் நான் வயலன்ஸ். இந்திய ஜனநாயகமே ஒரு நான் வயலன்ஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா டெமோக்ரஸி இஸ் a சூப்பர் ஸ்ட்ரக்சர். அது ரெண்டும் இணைக்கக்கூடிய பாலம் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் a லவ் லெட்டர் டு எவ்ரி இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உரிமையிலும் கடமையிலும் காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதை கொடுப்பதற்கு ஏற்பட்ட அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்தவர் வந்து நம்ம காந்தி. அதனாலதான் நம்ம காந்தியை போட்டு அவர் எந்த காலத்திலையும் அந்த நான் வயலன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறவே இல்லை. ஒத்துழையாமை நடந்துகிட்டு இருந்துச்சு. இங்க ஒரு நாட்டுல, இவ்வளவு பெரிய நாட்டுல அன்னைக்கு தகவல் தொழில்நுட்பமே இல்ல, ஒரு பெரிய மூவ்மெண்ட் இந்தியா ஃபுல்லா நடத்துறது எவ்வளவு பெரிய கடினமான வேலை. அந்த ஒத்துழையாமைக்கு நடத்திட்டு இருந்தாரு. சௌரி சௌரா இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த போலீஸ்காரங்க எல்லாம் அவங்கள மக்கள்லாம் கொலை பண்ண உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டார். ஒத்துழையாமைக்கே அதை கைவிட்டார். அப்ப நேரு கோவத்துல அவர் ஜெயில இருந்தார். நேரு இது ஒரு தலைமையில் மேல் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, சரியான தலைவரே இல்லைன்னு காந்தியார வந்து ஒரு ஏசி ஒரு எழுதினார். ஆனா அப்ப கூட அவரு காந்தி எந்த காலத்திலையும் அந்த நான் வயலன்ஸை விட்டு கொடுக்கவே இல்லை. நான் வயலன்ஸ் அப்படின்றது வந்து இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா அது முழுக்க முழுக்க கொடுத்தவர் காந்தி. அவர் படமா இல்ல, பாடமா இருக்காரு. அதுக்காக தான் எல்லா நோட்லயும் காந்தி படத்தை போட்டிருக்கும். இன்னும் பேச முன்பே வணக்கம், வாழ்க வளமுடன்.